Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 7.1 உடைய continuation problem பார்க்குறோம். Problem number 4. Question பாருங்க. If the volume of a cube of side length x is b equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x equal to 5 units. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா volume of the cube of side. இப்போ volume of the cube இருக்கும், கியூபோடைய அதாவது கியூபோடைய ஃபேஸ் வந்து 6 சைடு இருக்கும், ஒவ்வொரு சைடுடைய லென்த் வந்து எக்ஸு. அதுக்கடுத்து அதனுடைய வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி கியூப் ஈக்குவல் டு எக்ஸஸ் கியூப். அப்போ அதனுடைய வால்யூம் வந்து எக்ஸஸ் கியூப். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வால்யூம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வால்யூம் கேட்குறாங்க, அதாவது டிவி பை டிடி கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். அதாவது when x equal to 5 units எடுத்துட்டோம்னா அதனுடைய dv by dt calculate பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் தி கியூப் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் தி கியூப்னா v equal to x கியூப். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ என்ன செய்யணும், ரெண்டு சைடுமே d by dx எடுக்கிறேன். ஸோ d by dx எடுக்கும்போது இப்போ d by dx of v, d by dx of x கியூப்னா x கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர். அப்போ dv by dxன்னு வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேட் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5க்கு தான் ரேட் ஆஃப் தி வால்யூம் கேட்குறாங்க. அப்போ என்ன எடுத்துக்கணும், இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 நீங்கள் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டிவி பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5னா அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 5 ஸ்கொயர். ஸோ 3 × 25. 3 × 25ங்கிறது 75 யூனிட்ஸ். திஸ் இஸ் த வால்யூம் ஆஃப் த ரேட் ஆஃப் தி வால்யூம் வித் ரெஸ்பெக்ட், தட் மீன்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ் இருக்கும்போது அதனுடைய ரேட் ஆஃப் தி வால்யூம் இதான். அதாவது அதனுடைய வால்யூம் வந்து எந்தளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறது தான் இந்த ரேட் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ், எந்தளவுக்கு வேரியேட் ஆகிருக்கு. இதுதான் அதனுடைய ஆன்சர், டிவி பை டிஎக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th ப்ராப்ளம். இஃப் த மாஸ் m of x in kilograms of a thin rod of length x, அதாவது தின் ராடோடைய மாஸ் வந்து m of x, அதனுடைய லென்த் வந்து x in meters is given by m of x equal to √3x. அந்த ராடோடைய மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க m of x equal to √3x. then what is the rate of change of mass? ஸோ இப்போ rate of change of mass கேட்குறாங்க. ஸோ that means dm by dx calculate பண்ணணும் with respect to the length when it is x equal to 3 and x equal to 27. x equal to 3 இருக்கும்போது அதனுடைய rate of change of mass என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி x equal to 27 இந்த பாயிண்டில் rate of change of mass கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ் கொடுத்துட்டேன், m of x equal to √3x. சரிங்களா? ஸோ அப்போ m of x equal to இது எப்படி எழுதலாம்னா √3 × √xன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது m dash of x. m dash of x equal to √3. இப்போ √x x power 1/2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். x power 1/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 1/2 × x power 1/2 - 1 வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன வரும்னா 1/2 × √x தான் நம்மளுடைய ஆன்சர். √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 × √x. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்போ m dash of x equal to √3/2 × √x. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதாவது மாஸ் ஆஃப் தி சேஞ்ச் அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் அட் த பாயிண்ட் கேட்குறாங்க. x equal to 3 x equal to 3ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் என்னென்னு கேட்குறாங்க. x equal to 27ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னா இப்போ x equal to 3. ஸோ x equal to 3 மீன்ஸ் ஐ சப்ஸ்டியூட்டட் ஹியர். ஸோ இங்கே வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். m dash of 3 equal to x equal to 3 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த m dash of x equal to √3/2 × √x. x equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் √3 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 kg/m. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x equal to 27ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ x equal to 27ல அதாவது m dash of x equal to √3/2 × √x. ஸோ அப்போ m dash of x equal to 27, m dash of 27 equal to √3/2 × √27. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 27 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா 9 × 3. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9க்கு வந்து 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு √2
அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 into 3 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 3 வெளில வந்துடும். அப்போ 2 into 3 √3ன்னு வரும். ஏற்கனவே நியூமரேட்டரில் ஒரு √3 இருக்குது. அப்போ √3 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1/6 into kilogram per meter. ஸோ இதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி மாஸ் at the point x equal to 27 is 1/6 kilogram per meter. இதான் வந்து rate of change of the mass. x equal 27ல அதனுடைய rate of change of mass இதான் அதனுடைய answer. So இப்போ 6th problem பார்க்க போகிறோம். A stone is dropped into a pond causing ripple in the concentric circle. The radius r of the outer ripple is increasing at 2 cm per second. When the radius is 5 cm, find the rate of changing of the total area of the disturbed water. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா a stone is dropped into the pond, அதாவது ஒரு ஒரு குளத்தில் வந்து கல் எடுத்து போடுறாங்க. போடும்போது causing ripple in the concentric circle, அதாவது ஒரு கல்லை போட்டாலே குளத்தில் ஒரு அமைதியான ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல குளத்தில் கல் போடும்போது என்ன ஆகுனா நமக்கு அது வந்து என்ன ஆகுனா ரவுண்டாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி நிறைய சர்க்கிள்ஸ் அதில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பெரிய சர்க்கிள்ஸ்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள்ஸ், அதுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள்ஸ், அதுக்குள்ளே சின்ன சர்க்கிள்ஸ்னு அப்படி சர்க்கிளாக அப்படியே ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ரிப்பிள் இந்த அது எப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருந்தாலே அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்போ அது வந்து நிறைய சர்க்கிளாக அதுக்குள்ளே இருக்கும்போது அது வந்து இட் இஸ் எ ரிப்பிள் இன் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கல்லை போட்டோன்னே அது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், நிறைய கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், அதாவது ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே ஒரு 10 சர்க்கிள்ஸ் மாதிரி மேக் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து த ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ அதாவது அதுக்கு வெளியில் இருக்க லாஸ்ட்டாக இருக்க அவுட்டரில் இருக்க லேயர் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. when the radius is 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. 5ஓட லென்த்தாக 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் த டோட்டல் ஏரியா. ஸோ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்டர்ப்டு வாட்டர். ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் தி டிஸ்டர்ப்டு வாட்டர். டிஸ்டர்ப்டு வாட்டருடைய, அதாவது இப்போ தண்ணி கல் தூக்கி போட்டோன்னே என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த இடம் வந்து என்ன ஆகுனா அப்படி சர்க்கிளாக மேக் ஆகும். ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் ஒரு கல்லை போட்டோன்னே எவ்வளோ சர்க்கிள்ஸ் மேக் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இதான் ரிப்பிள் ஆஃப் தி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ அப்போ வந்து வெளியில் இருக்கிற ஒரு அவுட்டர் சர்க்கிள் தான் வந்து என்னென்னா அதனுடைய ரேடியஸ் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் சர்க்கிள் இன்னர் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 5, அவுட்டர் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 2 சென்டிமீட்டர் அதிகமாகுது. அப்போ 5 + 2 7 சென்டிமீட்டர் வந்து அவுட்டர் சர்க்கிளில் இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவுட்டர் சர்க்கிளோடைய ரேடியஸ் பார்க்கும்போது. ஸோ அப்போ வந்து கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் ஆஃப் தட் மீன்ஸ் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் த டோட்டல் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியாவுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட் ஏ பி த ஏரியா அட் டைம் டி. ஸோ ஏ வந்து ஏரியா, ஸோ ஏங்கிறது ஏரியாவாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு தெரியும் πr². நெக்ஸ்ட்டு என்ன இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் தி டோட்டல், தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் டோட்டல் ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டோட்டல் ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு πr², டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அதுக்கடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அப்போ TA/dt ஈக்குவல் டு பை இன்ட்டு r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r இன்ட்டு dr/dtன்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா dA/dt ஈக்குவல் டு 2πr இன்ட்டு dr/dt. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா r ஈக்குவல் டு 5. இப்போ r ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் dr/dt ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா the ripple is increasing 2 centimeter. The rate of change of the radius கொடுத்துருக்காங்க. rate of change of the radius வந்து 2 centimeter. அப்போ dr/dt equal to 2 centimeter எடுத்துக்கணும். அது வெளில இருக்கிற அவுட்டரில் இருக்க சர்க்கிளோடைய ரேடியஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா தட் மீன்ஸ் 2 centimeter இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து ரேட் வந்து அப்போ ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் ஈக்குவல் டு 2 centimeter. அப்போ அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா dr/dt ஈக்குவல் டு 2 centimeter per second. நெக்ஸ்ட் வந்து dA/dt. ஸோ dA/dt ஈக்குவல் டு 2πr இன்ட்டு dr/dt. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2π இன்ட்டு ஆறுங்கிறது நமக்கு என்னென்னா இங்கே r ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க.
ஸோ கொஷினில் ரேடியஸ் இஸ் 5, அப்போ r ஈக்குவல் டு 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். dr/dt 2 சென்டிமீட்டர். ஸோ ஏன்னா ரேடியஸ் வந்து இன்க்ரீஸிங் அட் 2 சென்டிமீட்டர்னா அதை dr/dtன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ dr/dt ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இப்போ 2 × 5 10, 10 × 2 20, 20 pi. Therefore area changing rate equal to 20 pi centimeter square per second. That means rate of change of the total area equal to 20 pi centimeter square per second. இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இப்போ disturbed water உடைய rate of change of the total area equal to 20 pi centimeter square per second. So next நம்ம பார்க்க போகிறது 7th problem. A peacock makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shore line. How fast is the peacock moving along the shore line when it is make an angle 45 degree with the shore? So question என்ன கேட்குறாங்கன்னா, a peacock makes, peacock means it is a red signals, அதாவது ஒரு ஷிப்புக்கு மேலே இருக்க ஒரு சிக்னல்ஸ், சரிங்களா, ரெட் கலரில் இருக்க ஒரு சிக்னல்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் சுற்றிட்டு வரதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 10 செகண்ட் ஆகுது. ஒரு ரெட் லைட் மாதிரி நம்ம ஷிப்புக்கு மேலே இருக்கும். ஸோ நம்ம அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபுல் ரவுண்ட், ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரதுக்கு 10 செகண்ட் ஆகுது. ஃபுல் சர்க்கிள் மேக் பண்ணுறதுக்கு, ஃபுல் ரெவல்யூஷனையும் கொண்டு வரதுக்கு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷிப் விச் இஸ் ஆங்கர்டு 5 கிலோமீட்டர். ஷிப்பை வந்து எங்கே நிறுத்திருக்காங்கன்னா 5 கிலோமீட்டர், அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் ஷோர் மீன்ஸ் இட் இஸ் யா சீ ஷோர். சீ ஷோர் நமக்கு தெரியும், கடற்கரை. ஸோ அந்த கடற்கரைக்கு ஓரத்தில் எட்ஜ் ஆஃப் தி ஷீ ஷோர் இட்ஸ் தட் மீன்ஸ் த ஷிப் இஸ் இன் த 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஷீ ஷோர். ஷீ ஷோர்லேருந்து அந்த ஷிப்புக்கும் நடுமத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். ஸோ அப்போ ஷீ ஷோர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் அது வந்து நிறுத்திருக்காங்க ஆங்கர்டு. ஸோ ஹவு ஃபாஸ்ட் இஸ் த peacock மூவிங் அலாங் த ஷோர் லைன் when it makes an angle 45 degree. ஸோ 45 டிகிரிக்கு அந்த ரெவல்யூஷன், அந்த peacock வந்து சுற்றி அந்த ரெட் லைட், ரெட் சிக்னல் சுற்றிட்டு வரும்போது எவ்வளோ 45 டிகிரிக்கு வரும்போது how fast is the peacock மூவிங், எந்த அளவுக்கு அது மூவ் ஆகும், அந்த ரெட் சிக்னல் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க வித் த ஷோர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுதான் வந்து இந்த பி பாயிண்ட்டு தான் வந்து ஷீ ஷோரு. ஸோ இதிலேருந்து இங்கே ஓ பாயிண்ட்டில் தான் ஷிப் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா. ஸோ இப்போ ஷிப் இருந்துச்சுன்னா அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஷீ ஷோர்லேருந்து அதனுடைய ஷிப்புடைய டிஸ்டன்ஸ் வந்து 5, சரிங்களா, 5 கிலோமீட்டர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இதனுடைய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டாப் லெவலில் தான் வந்து அந்த பீகானுங்கிறது இட் இஸ் எ ரெட் சிக்னல், ரெட் லைட் சிக்னல். ஸோ நமக்கு வந்து ஸோ அங்கே தான் வந்து அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஷிப்புக்கான ஒரு ரெட் லைட் அங்கே அந்த இதில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, ஏ பாயிண்டில் இருக்குது. அது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ 45 டிகிரி மேக் பண்ணுச்சுன்னா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, இப்போ வந்து சப்போஸ் இங்கேருந்து ஆரம்பித்து அது வந்து என்ன ஆகுதுன்னா 45 டிகிரி வரும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பீக்கான் வந்து அந்த லைட் வந்து ரெட் கலர் லைட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி தட் லைட் தட் பீக்கான். ஸோ இங்கே வந்து 5 கிலோமீட்டர் வரணும், 4 கிலோமீட்டர் கிடையாது, இங்கே வந்து 5 கிலோமீட்டர் வரணும். ஸோ அதுக்கடுத்து ஏபி டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஓபியை வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட் த ஆங்குலர் வெலாசிட்டி dq/dt. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இங்கே வந்து dq/dt ரெவல்யூஷன் இன் 10 செகண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ 10, அதாவது ரெவல்யூஷன் ஃபுல் சர்க்கிளையும் மேக் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் ஆகுது. அதுதான் வந்து ஒன் டைம் இட்டு ரொட்டேட், ஒரே ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அது 10 செகண்ட் எடுத்திருக்கு. ஸோ ரெவல்யூஷன் இன் 10 செகண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ அதாவது 360 டிகிரி ஃபுல் சர்க்கிளையும் மேக் பண்ணுது. அதாவது அந்த லைட் வந்து ஃபுல் சர்க்கிள், அந்த பீக்காங்கிற லைட் வந்து ஃபுல் சர்க்கிளையும் மேக் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா 2π, சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து 2π. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 1 செகண்டுக்கு பார்க்கும்போது 2π/10. ஸோ இதுதான் வந்து 1 செகண்ட் ஈக்குவல் டு 2π/10. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு dq/dt. ஸோ அப்போ வந்து 2 வந்து இப்போ 2வையும் 10ஐயும் 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 2ஆல் கேன்சல் பண்ணால் π/5. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து dq/dtங்கிறது tan q, that means not tan q, dq/dt equal to π/5.
நெக்ஸ்ட் வந்து tan q. இப்போ tan q உடைய ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan q ஈக்குவல் டு இப்போ பார்த்தோன்னா tan q டீட்டாவுடைய ஆப்போசிட் சைடு பார்த்தோன்னா இதான் எக்ஸு பை அட்ஜசன்ட் சைடு பார்த்தோன்னா இங்கே, அதாவது ஆப்போசிட் சைடுன்னு பார்த்தோன்னா இப்போ டீட்டா இங்கே தான் இருக்குது. ஸோ ஓ பாயிண்ட் தான் டீட்டா மேக் ஆகுது. அப்போ மேக் ஆச்சுன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து ஏபி சைடு பை அட்ஜசன்ட் சைடு வந்து ஓபி சைடு. ஸோ ஏபி ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் பை ஓபிங்கிறது ஓபியோட டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் பை 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 tan q. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ என்ன செய்யணும், ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு tan q ஈக்குவல் டு இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா, ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் tan q ஈக்குவல் டு எக்ஸ் பை 5னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 × tan q ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 tan q. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt ஈக்குவல் டு 5 × tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு dq பை dtன்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து இதை டீட்டாவாக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து q ஈக்குவல் டு 45 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 டிகிரிக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி பீகான், அதாவது the rate of change of the light rate, that means that light signal. ஸோ அப்போ q ஈக்குவல் டு 45 டிகிரி, எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 வந்து it is a 5 kilometer is the distance from the seashore and ship. ஸோ ஷீஷருக்கும் ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர், அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ dx பை dt ஈக்குவல் டு 5 × secant ஸ்கொயர். ஸோ இங்கே டீட்டாங்கிறது ஆக்சுவலாக வந்து 45 டிகிரி. நெக்ஸ்ட்டு வந்து dq பை dt ஈக்குவல் டு பை பை 5. ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம், பை பை 5. ஆக்சுவலாக இதுதான் dq பை dt. 2π பை 10 வந்து நம்ம கேன்சல் பண்ணோன்னா பை பை 5. ஸோ பை பை 5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ 5 கேன்சல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து secant ஸ்கொயர், secant 45 டிகிரி √2. ஸோ அப்போ √2 ஹோல் ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு பைன்னு வரும். ஸோ therefore dx பை dt ஈக்குவல் டு, தட் மீன்ஸ் √2 ஸ்கொயர் பண்ணால் 2π கிலோமீட்டர் பர் செகண்ட். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா 45 டிகிரிக்கு வரும்போது எந்த அளவுக்கு அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி distance equal to, that means 2π kilometer. So pecan moving rate is 2π kilometer. ஸோ இந்த அளவுக்கு தான் அது வந்து மூவ் ஆகுது. 45 டிகிரி மேக் ஆகும்போது அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி பீகான் ஈக்குவல் டு 2π கிலோமீட்டர். ஸோ இப்போ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a pecan makes 1 revolution every 10 seconds. ஸோ a pecan makes 1 revolution every 10 seconds means that light, அந்த பீக்காங்கிறது it is a light. ஸோ லைட் சிக்னல். ஸோ கப்பலுக்கு மேலே இருக்க ஒரு லைட்டு. ஸோ அது வந்து ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு 10 செகண்ட் ஆகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அது எங்கே, அந்த கப்பல் வந்து எங்கே நிறுத்திருக்கோன்னா நம்ம கடல்லேருந்து, அதாவது ஷீஷோர்னால் கடற்கரையிலேருந்து அந்த ஷிப்பு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திருக்கோம். அந்த கப்பலுக்கும் அந்த ஷிப்புக்கும் ஷீஷோரும், அதாவது கடற்கரைக்கும் நடுமத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து, இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். அதுக்கடுத்து ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீகான் மூவிங். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி பீகான் கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அலாங் த ஷோர் லைன் வென் இட் இஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் 45 டிகிரி, அதாவது 45 டிகிரி வரும்போது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் தி பீகான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓ பாயிண்ட் தான் ஷிப் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பி பாயிண்ட்டுங்கிறது ஷீஷோர். அப்போ இந்த ஓ பாயிண்ட்டுங்கிறது ஷிப்பு, பி பாயிண்ட் வந்து ஷீஷோர்னா அப்போ அது ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்க நடுமத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏ பாயிண்ட்டில் தான் என்ன இருக்குதுன்னா லைட் இருக்குது, பீகான் லைட் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏபி. இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, the rate of change of the pecan கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா let the angular velocity வந்து dq by dt. ஸோ அதுக்கடுத்து இதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, revolution in 10 second. ஸோ revolution 10 second equal to 2π. that means it make the one circle equal to revolution in 10 second. 10 செகண்டில் ஒரு சர்க்கிள் மேக் ஆகுது. அப்போ ஒரு சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து 2π. அப்போ 1 செகண்டில் அதனோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 1 செகண்டில்
அதனுடைய ஆங்கிள் வந்து 2π/10. ஸோ கேன்சல் பண்ணால் π/5. அப்போ TQ by angular velocity equal to TQ by dt equal to π/5. நெக்ஸ்ட் வந்து tan Q. ஸோ tan Q இல்லை tan theta, இங்கே வந்து tan theta வரணும். ஸோ tan theta னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan theta equal to x/5. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா x equal to 5 tan theta வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் dx/dt equal to 5 secant square theta dq by dt. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து ஆங்கிள் வந்து 45 டிகிரிக்கு தான் அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பீக்கான்னு கேட்குறாங்க. அப்போ டீட்டா இருக்கிற இடத்துல 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். ஷீஷோருக்கும் கப்பலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். அப்போ x equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா secant 45 டிகிரிங்கிறது √2. ஸோ அப்போ √2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பை 5 கேன்சல் பண்ணால் பைன்னு வரும். ஸோ 2π கிலோமீட்டர் பர் செகண்ட். இதுதான் peak on moving rate equal to 2π km/s. இதுதான் இதனுடைய ஆன்சர். So இப்போ 8th problem, a conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meter at the top. If water flows into the tank at a rate of 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meter deep? So question என்ன கேட்குறாங்கன்னா, a conical water tank with vertex down of 12 meter height. ஸோ அதாவது ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க்கு. ஸோ இதுதான் வாட்டர் டேங்க்கு. இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகுது சரிங்களா. வித் வெர்டெக்ஸ் 12 மீட்டர் ஹைட். ஸோ அதனுடைய ஹைட் வந்து 12 மீட்டர்ஸ். இந்த கோனிக்கல் டேங்க்குடைய ஹைட் வந்து 12 மீட்டர். ஹேஸ் எ ரேடியஸ் 5 மீட்டர். அதனுடைய ரேடியஸ் வந்து 5 மீட்டர். அதுக்கடுத்த டாப், இஃப் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு த டேங்க் அட் எ ரேட் ஆஃப் 10 cubic மீட்டர் பர் மினிட். அதாவது அது எவ்வளோ தூரத்தில் வந்து அதனுடைய வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு த டேங்க் அட் எ ரேட். சரி, அதாவது ரேட் ஆஃப் வால்யூம் கொடுத்துருக்காங்க. dv/dt கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் வால்யூம் இஸ் 10 மீட்டர் 10 cubic மீட்டர் 10 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் of the water increases when the water is 8 meter deep. ஸோ வாட்டர் வந்து 8 மீட்டரில் இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது dh/dt கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோனிக்கல் வாட்டர் டேங்க் ஆஃப் ரேடியஸ். இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் தி வாட்டர் டேங்க். ஹைட் ஆஃப் தி வாட்டர் டேங்க் வந்து 12, ரேடியஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதுகிறேன். கோனிக்கல் வாட்டர் டேங்க் ஆஃப் தி ரேடியஸ் r equal to 5, height equal to height h equal to 12. நெக்ஸ்ட்டு வந்து dv/dt. dv/dt என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வால்யூம் ஈக்குவல் டு 10 cubic மீட்டர் கியூப். மீட்டர் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. 10 cubic மீட்டர் பர் மினிட். ஸோ அதாவது 10 cubic-னா மீட்டர் கியூப். அப்போ 10 மீட்டர் கியூப் தான் dv/dt. dv/dt ஈக்குவல் டு 10 மீட்டர் கியூப் பர் மினிட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ when the water 8 meter deep. ஸோ எந்த அளவுக்கு அது தண்ணி நிரம்புது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய ரேட் ஆஃப் தி ஹைட் கேட்குறாங்க. ஸோ அப்போ டு ஃபைண்ட் dh/dt. ஸோ when h equal to 8 மீட்டர், h equal to 8 மீட்டரில் இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணி வாட்டர் வந்து ஃபில் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி சொல்லணும். அதாவது dh/dt ரேட் ஆஃப் தி சேஞ்ச் ஆஃப் ஹைட் சொல்லணும். ஸோ லெட் இங்கே வந்து கொஷினில் இங்கே பாருங்கள், லெட் v be the volume of the water in the cone and h be the level of the water in the cone and r be the radius of the water surface. அதாவது bங்கிறது வால்யூம் ஆஃப் தி வாட்டர், நெக்ஸ்ட்டு ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் தி வாட்டர், நெக்ஸ்ட்டு ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி வாட்டர். ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் தி கோன். வால்யூம் ஆஃப் தி கோன்னா v ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் தி கோன்னா 1/3 πr²h. ஸோ அதுக்கடுத்து ஆருங்கிறது ஆக்சுவலாக இங்கே ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா பை சிமிலர் ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணும்போது அதாவது பை சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு சைடுமே ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ பை சிமிலர் ட்ரையாங்கிள்னால் ஆர் ரேடியஸ் பை ஹைட்னு வரும். ரேடியஸுங்கிறது r/hனா ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. இப்போ 5/hங்கிறது இங்கே என்னென்னா 12. இப்போ 5/12 which implies r equal to இந்த h கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற 5h/12ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ r equal to 5h/12. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த வால்யூம் ஆஃப் தி கோனில் போயிட்டு 1/3 πr²hல r equal to 5h/12 ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்ட்டு ஹெச் அப்படியே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 1/3 π இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணுறேன். 25h²/12 ஸ்கொயர் பண்ணால் 144 இன்ட்டு ஹெச். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு π/3 இன்ட்டு 25h²/144. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, dv by dt கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே dv by dt டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன். அப்போ dv by dtனா அப்போ வந்து என்ன ஆகுனா dv by dt pi by, that means கான்ஸ்டன்ட் இங்கே வந்து 25 pi by 3 into 144 கான்ஸ்டன்ட் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து h கியூபுக்கு வந்து dv by dt, that means d by dt ரெண்டு சைடுமே d by dt எடுக்கிறேன். அப்போ d by dt எடுக்கும்போது dv by dt equal to d by dt of right hand side. ஸோ எடுக்கும்போது கான்ஸ்டன்ட்லாம் வெளில எடுத்துகிறேன். இங்கே கான்ஸ்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 25 pi by 3 into 144 தான் கான்ஸ்டன்ட் into d by dt of h cube. ஸோ h cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into h ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பேஸ் ஃபஸ்ட்டு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 into h ஸ்கொயர் வரும். அதுக்கடுத்து பேஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dh by dtன்னு வரும். சரிங்களா? ஸோ 3h ஸ்கொயர் into dh by dt. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணனா நமக்கு அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 கேன்சல் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஈக்குவேஷனை போயிட்டு என்ன செய்யறேன்னா, இப்போ 144 8 into 8ன்னு இருக்குது. ஸோ அப்போ 8 into 8னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா, ஸோ அதாவது இப்போ h ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஹைட் வந்து 8. ஸோ அப்போ 8 into 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் என்ன வருதுன்னா 25 by 9 into 4 into dh by dt. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டேர்ம்ஸுமே வந்து என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனால் இந்த 9ங்கிறது நியூமரேட்டர் போயிடும். அதாவது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். 25 pi by 9 வந்து 9 by 25 பைன்னு எடுத்துகிட்டாச்சு. 4 வந்து 1 by 4ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு dh by dt. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 10 into 9 by 25 pi into 4 equal to dh by dt. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணால் dh by dt equal to, that means 90 by 100. 25 into 4ங்கிறது 100 by 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 9 by 10 pi meter per minute. இதுதான் வந்து rate of change of the height. Therefore rate of change of the height dh by dt equal to 9 by 10 pi meter per minute. இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ டெப்த் இன்க்ரீசஸ் ரேட் equal to 9 by 10 pi meter per minute. So next second 9th problem, a ladder 17 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. When the base of the ladder is 8 meter from the wall, how fast is the top of the ladder moving down the wall? Second subdivision, at what rate the rate of the triangle formed by the ladder, wall and the floor is changing. ஸோ கொஷின் என்ன கொடுத்தாங்கன்னா, லேடர் 17 மீட்டர். ஸோ லேடர்னால் நமக்கு தெரியும் ஒரு ஏணியோட லென்த் வந்து 17 மீட்டர் லாங். இஸ் லீனிங் அகென்ஸ்ட் த வால். ஸோ இஸ் லீனிங் அகென்ஸ்ட் த வால்னால் அதாவது அது வந்து எங்கே நிறுத்தி வச்சுருக்கோன்னா ஒரு வாலில் அதாவது வாலுக்கு அப்படி நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ ஸோ இந்த லேடரை வந்து இந்த வாலில் நிறுத்தி வச்சுருக்காங்க. வாலுக்கு ஆப்போசிட்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லேடர் 17 மீட்டர் லாங்கு. அந்த லேடர்னால் ஏணியோட லென்த், லேடருடைய லென்த் வந்து 17 மீட்டர். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இஸ் லீனிங் அகென்ஸ்ட் த வால். எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா ஒரு வாலில் ஆப்போசிட்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து த பேஸ் ஆஃப் த லீடர் இஸ் புல்டு அவே ஃப்ரம் த வால் அட் எ ரேட் ஆஃப் 5 மீட்டர். அதாவது அந்த ஏணியை இழுக்கிறாங்க. ஏணி இழுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, வால்லேருந்து ஏணி இழுக்கும்போது அப்போ கீழே இறங்கி வரும். அப்போ கீழே இறங்கும்போது அதனுடைய ரேட் ஆஃப் தி வால். ஸோ அப்போ ரேட் ஆஃப் தி வால் வந்து 5 மீட்டர். ஸோ அப்போ ரேட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. when the base of the ladder is 8 மீட்டர். அதாவது இந்த லேடருக்கும் பேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃப்ரம் த வாலில் இருந்து how fast is the top of the ladder moving down the wall. ஸோ வந்து அதாவது how fast top of the ladder moving down the wall, மேலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது கீழே இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ladder moving down the wall கேட்குறாங்க. அதுக்கடுத்து what rate the area of the triangle formed by the ladder. ஸோ the rate of the change of the area கேட்குறாங்க. ஸோ and the floor, that means wall and the floor is changing.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா dx by dt. ஸோ வந்து dx by dt equal to that means the rate of ladder is pulled away from the wall at a rate is. ஸோ அந்த லேடரை இழுக்கும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுன்னா 5 மீட்டர் per செகண்ட். அது வந்து dx by dt டிஸ்டன்ஸ் வந்து அப்போ dx by dt equal to 5 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து கொஷினில் வந்து அப்போ dx by dt 5 மீட்டர்னா இந்த லேடர் ஏசி தான் வந்து லேடர், இதுதான் வந்து ஏணி. ஸோ அப்போ ஏணியோட லென்த் வந்து 17 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பிசி வந்து dx by dt வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா dy by dt அதாவது லேடரை அந்த ஏணியை பிடிச்சி இழுக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது கீழே இறங்கி வருது, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மேலேருந்து கீழே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி வருதுன்னு கொஷின் கேட்குறாங்க dy by dt. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம dy by dt கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா பித்தாகோரஸ் தியரம் படி. ஸோ பித்தாகோரஸ் தியரம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் x ஈக்குவல் டு இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் dx by dt வந்து 5 மீட்டர், ஏன்னா ரேட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏணியை பிடிச்சி இருக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னா எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னா 5 மீட்டர், அதாவது dx by dtன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து x ஈக்குவல் டு 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதாவது அந்த ஃப்ளோருக்கும் அந்த தரைக்கும் ஏணிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர், x ஈக்குவல் டு 8. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க dy by dt கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம பித்தாகோரஸ் தியரம் நமக்கு தெரியும். பித்தாகோரஸ் தியரம் இஸ் த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி 2 sides ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்னஸ். ஸோ 2 ஸ்கொயர் அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஏபிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஏபி ஸ்கொயரை வந்து நான் என்ன எடுத்துக்கணும்னா பிசி ஸ்கொயரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஏபி ஸ்கொயருங்க வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏபி ஸ்கொயர்னா ஏபிக்கு நேராக ஆக்சுவலாக ஏபி ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஏசிங்கிறது 17 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் பண்ணால் 289. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 8. when x equal to 8ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த இங்கே வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் மீன்ஸ் the base of the ladder is 8 மீட்டர், சரிங்களா? ஸோ லேடருடைய பேஸ் வந்து 8 மீட்டர். அப்போ x ஈக்குவல் டு 8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64. ஸோ மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 15 மீட்டர். ஸோ அப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17. ஸோ அப்போ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர், அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னா. ஸோ திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடுமே டி பை டிடி எடுக்கிறேன். ஸோ டி பை டிடி எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி. ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு டிஒய் பை டிடின்னு வரும். ஈக்குவல் டு 17ங்கிறது கான்ஸ்டன்ட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து எல்லா சைடுமே எல்லா டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்குது. ஸோ இப்போ டிவைட் பை 2வால் டிவைட் பண்ணனா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோடைய லென்த் நமக்கு தெரியும், எக்ஸோடைய டிஸ்டன்ஸ் வந்து 8, எக்ஸ் ஈக்குவல் டு 8. அதுக்கடுத்து ஒய்யோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஈக்குவல் டு 15. அதுக்கடுத்து டிஎக்ஸ் பை டிடிங்கிறது ஆக்சுவலாக வந்து 5 மீட்டர், சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 8 இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடிங்கிறது 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒய் இன்ட்டு ஒய்யோடைய டிஸ்டன்ஸ் வந்து 15 இன்ட்டு டிஒய் பை டிடி தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 8s are 40 ப்ளஸ் 15 இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த 40 வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா 15 டிஒய் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் 40. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் 40 பை 15. ஸோ அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 3s are 15, 5 8s are 40. அப்போ மைனஸ் 8/3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து டிஒய் பை டிடி. ஸோ x equal to 8, y equal to 15, dx by dt equal to 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் 8 into 5 plus 15 into dy by dt equal to 0. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 5 8s are 40 plus 15 into dy by dt equal to 0.
ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 15 dy by dt equal to -40. ஸோ அதுக்கடுத்து dy by dt equal to -40 by 15 வரும். ஸோ அப்போ dy by dt 5ஆல் கேன்சல் பண்ணால் -8/3 m/s. ஸோ அப்போ வந்து அந்த லேடரை நம்ம இழுத்தோன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலேருந்து கீழே இறங்கி வருதுன்னா அதோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி தட் மீன்ஸ் த vertical distance is -8/3 m/s. So the top of the ladder sliding down the wall at the rate is 8/3 m/s. So next question என்ன கேட்குறாங்கன்னா, at what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing. அதாவது இப்போ வந்து அது பிடிச்சி இழுக்கும்போது அங்கே என்ன ஏரியா ஆஃப் தி சேஞ்சஸ் ரேட் ஆஃப் தி சேஞ்சஸ் ஆஃப் தி ஏரியா கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஏன்னா வந்து நம்ம இதுதான் லேடர், இப்போ ஏசி தான் வந்து லேடர், அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதனுடைய லென்த் வந்து 17 மீட்டர். அதுக்கடுத்து பிசிங்கிறது அந்த வாலுக்கும் லேடருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிசி. ஸோ அது x = 18 கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸோ y = 15 சரிங்களா. ஸோ அப்போ y = 15. ஸோ இப்போ இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் தி லேடர் தான் வந்து லேடர்ஸ், அதாவது மேலேருந்து அது கீழே இறங்கி வரும்போது அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம், -8/3 m/s சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து பிடிச்சி இழுக்கும்போது அதனுடைய அந்த லேடரை பிடிச்சி இழுக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் தி ஏரியா கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தெரியும். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் = 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட். இங்கே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா x, ஹைட் வந்து y. ஸோ அப்போ இதிலேருந்து என்ன செய்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறேன். ஸோ t பண்ணும்போது d/dt of del equal to 1/2 d/dt of xy. ஸோ அப்போ பண்ணும்போது x into dy by dt plus y into dx by dt. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். dx by dt வேல்யூ நமக்கு தெரியும். dx by dt வந்து 5, dy by dt கால்குலேட் பண்ணியிருக்கோம் -8/3. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய வேல்யூ தெரியும், x = நமக்கு வந்து 8, y = 15. ஸோ இந்த வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் தி ஏரியா இந்த ட்ரையாங்கிள் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 8 into -8/3 plus 5 into 15 equal to 1/2 8 into -8 -64/3 plus 5 into 15 75 equal to 1/2 into 3 திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -64 plus 3 into 75/3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 into 75 மல்டிப்ளை பண்ணால் 225 -64/2 3s are 6. ஸோ அதுக்கடுத்து இதை மைனஸ் பண்ணால் 161/6. therefore d delta by dt equal to 6ஆல் டிவைட் பண்ணால் 26.83 வரும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 26.83 ஸ்கொயர் m/s. இதான் இதனுடைய ஆன்சர். So next 10th problem, a police jeep approaching an orthogonal intersection from the northern directions is chasing a speeding car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east, the police 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east. The police determined with a radar that the distance between them and the car is increasing at 20 km/h. If the jeep is moving at 60 km at the instant of measurement, what is the speed of the car?